அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் 2 என்னங்கிறத ஒரு 100 கேள்விகள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. பெற்றியார் பேணி கொளல். இதில் பெற்றியார் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? பெற்றியார் பேணி கொளல். இதில் பெற்றியார் என்பதன் எதிர்ச்சொல், பெற்றியார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமை உடையவர்னு அர்த்தம். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? பெருமை அற்றவர் என்பது எதிர்ச்சொல். சார்பிலார் கிள்ளை நிலை. இவ்வடியில் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சார்பிலார் கிள்ளை நிலை. இதில் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வரும்? இல்லை என்பது குறிப்பு வினைமுற்றை குறிக்கும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. இவ்வடியில் கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கேண்மைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம், நட்பு. அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? பகை என்பது எதிர்ச்சொல்லாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடரை தேர்க. கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி என்பதுதான் ஆப்ஷன் டி, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர். மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? ஆட்டுத் தொழுவத்தின் அருகே குயில் கரைவதை கேட்டு கழுதை கனைத்தது. அப்படி ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆன்சர் சரிதான். அதாவது ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது என்பதுதான் மரபு சொற்களின் அடிப்படையில் அமைந்த தொடர். ஆப்ஷன் பி ஆகும். கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானை கண் சிறியன. அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யானையின் கண்கள் சிறியன என்பதுதான் சரியான ஒன்று. இதில் யானையின் கண்கள் சிறியது, யானையின் கண் சிறியன இதெல்லாம் தவறு. இதில் யானையின் கண்கள் சிறியன என்பது சரியான ஒன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழிகளாய் உயர்ந்த நிற்க செய்துள்ளது. சொல் பாருங்க. இதில் செம்மொழிகளாய், இதிலும் பார்த்தீங்கன்னா செம்மொழிகளாய், செம்மொழியாய் உயர்ந்த. இதில் சரியான ஒன்று. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்த நிற்க செய்துள்ளது. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான தொடர். பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது. இதற்கு உவமை என்ன வரும்? காத்திருந்து ஏமாந்து போவது ஆப்ஷன்ல இலவு காத்த கிளி போல என்பது சரியான உவமை. தமிழ் சொல் தேர்வு செய்க. ஃபோல்க் ஆர்ட்ஸ். இதனுடைய தமிழாக்கம் என்ன வரும்? ஆர்ட்ங்கிறது வேற. இதில் நாட்டுப்புற கலைகள், ஃபோல்க் ஆர்ட்ஸுங்கிறது நாட்டுப்புற கலைகளை குறிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவமுள்ள தொடரை கண்டெழுதுக. யாழ்கோடு அன்னக்குழல் கனைகொடிது வினைபடு பாலால் செவ்விது ஆங்கு. இதில் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட திருக்குறள் என்ன வரும்? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல். ஆப்ஷன் டி தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட குறளாகும். ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. செஞ்சுரி டென்ஷன். இதில் சரியான ஒன்று. ஆன்சர் இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது என்பது சரியான ஒன்றாகும். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு 5 கேள்விகள். ஒரு நாள் இங்கிலாந்து நாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் ஏழை மனிதன் தெருவோரமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அவன் அணிந்திருந்த காலணிகள் கிழிந்து விரல்கள் வெளியில் தெரிந்து கொண்டிருந்தன.
அந்த காலகட்டத்தில் பிச்சை எடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் அம்மனிதன் எதுவும் பேசாமல் தாகூரையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். தாகூர் அம்மனிதன் மேல் பரிதாபப்பட்டு ஒரு தங்க நாணயத்தை அவனிடம் கொடுத்து விட்டு நகர்ந்தார். அவனோ தாகூர் தவறுதலாக தான் தங்க நாணயத்தை கொடுத்து விட்டார் என நினைத்து தாகூரிடம் நெருங்கி வந்து அவர் கொடுத்த தங்க நாணயத்தை மீண்டும் அவரிடமே கொடுத்துவிட்டு சென்றான். இதனை சற்றும் எதிர்பார்க்காத தாகூர் அம்மனிதனின் நேர்மையை கண்டு வியந்து போனார். இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். ரவீந்திரநாத் தாகூர் என் நாட்டிற்கு சென்றார்? அவர் சென்ற நாடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. தாகூர் யாரை தெருவோரமாக கண்டார்? ஒரு ஏழை மனிதனை தான் தெருவோரமாக கண்டார். இங்கிலாந்து நாட்டில் எது தடை செய்யப்பட்டிருந்தது? இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா அப்போது பிச்சை எடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தது. தாகூர் அம்மனிதன் மேல் பரிதாபப்பட்டு என்ன கொடுத்தார்? அவருக்கு ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தார். ஏழை மனிதனின் எச்செயலை கண்டு வியந்தார் தாகூர். அவர் தங்க நாணயத்தை திருப்பி கொடுக்கிறாரு. அவருடைய நேர்மையை கண்டு வியந்தார் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதில் பார்த்தவனே சொல்லிடலாம். இந்த 1, 2, 3 கட்டளை தொடர். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம், இது கட்டளை தொடரில் வராது. பிரித்து எழுதுக, வாய் தீயின் ஆப்ஷனில் அப்படி பாருங்க, வாய் தீயின். வாய்த்து கூட்டல் ஈயின் ஆப்ஷன் டி சரியான. பிரித்தெழுதுக. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருந்திய பண்பு சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர் அவர்கள். பிரித்து எழுதுக. மற்றவள் தன். மற்றவள் தன், இதை எப்படி பிரிப்போம்? மற்று கூட்டல் அவள் கூட்டல் தன். ஆப்ஷன் ஏ தான் சரியான. பிரித்தெழுதுக. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் முனைவர் எமினோ. புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம். ஆன்சர் சரிதான். அந்த நூல் பழமொழி 400 ஆகும். பொறுத்துக. மதியாதார் முற்றம், உபசரிக்காதார் மனையில், குடிபிறந்தார் தம்மோடு, கோடான கோடி கொடுப்பினும். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்ததான். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். இதில் ஆப்ஷன் டி இதற்கு சரியான. பொறுத்துக. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகாது, வினை முற்றுகளின் முன் வல்லினம் மிகும், உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும், பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இதில் அந்த ஹெட்டிங் எல்லாம் நல்லா பார்த்துருந்தாவே ஆன்சர் பண்ணலாம். இதில் சரியானது 3, 4 சரி. இருபெயரட்டு பண்பு தொகையில் மல்லிகைப்பூ, சாரைப்பாம்பு இதில் வல்லினம் மிகும், வினை முற்றுகளின் முன் வல்லினம் மிகும் என்பது தவறு, மிகாது. இதில் 3, 4வது கூற்று சரியான ஒன்று. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒலிக்கும் கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். குறில் எழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு 1 மாத்திரை என்பது சரியான அளவு. அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. பேபிள், இதற்கு தமிழாக்கம் என்ன வரும்? பேபிள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது சம்பளப்பட்டி என்பது சரியான தமிழாக்கம்.
பின்வரும் தொடர்களில் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை கண்டறிக. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? இதில் கேள்விக்குறி வெல்ல, ஆச்சரியக்குறி, கமா. இதில் சரியான ஒன்று. காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி, அதற்கு காது கேட்குமா கேள்விக்குறி. இதுதான் சரியான ஒன்று. சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் என்ன வரும்? அல்லன்னா ஆண்பாலுக்கு பார்த்தோம். அல்லல் என்பது மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் என்பது சரி. பெருஞ்சித்திரானின் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எந்த நூல்? பெருஞ்சித்திரனாரின் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் ஆப்ஷன்ல கனிச்சாறு. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் இதுல 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உள்ளன. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கனகம், கானகம். இதுல கனகம் பொன்னை குறிக்கும், கானகம் காடு என்பதை குறிக்கும். திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் என்பது சரி. சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. உயர்ந்தோர் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இதுல என்ன சொல் வரும்? உயர்ந்தோர் ஆன்சர் சரிதான். தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பது சரியான ஒன்று. தமிழின் முதல் ஏளன நூலை இயற்றியவர், அதாவது நகைச்சுவை நூல். அது பரமார்த்த குரு கதையை இயற்றியவர் வீரமா முனிவராவார். பிழையற்ற தொடரை காண்க. பகைவர் நீவீர் அல்லை, அல்ல, அல்லீர், அன்று. இதுல பன்மையில வரப்ப பகைவர் நீவீர் அல்லீர் என்பது சரியான ஒன்று. ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கத்தை வள்ளுவர் என்ன சொல்றாரு? உயிரினும் மேலானதாக கருதி காக்க வேண்டும் என்று கூறுகிறார். பில்கீனியத்தை தழுவி பாரதிதாசன் இயற்றிய நூல் எந்த நூல்? இந்த வடமொழி நூலை பில்கீனியத்தை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் ஆன்சர் புரட்சிக்கவி என்பது சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல குறில் நெடில் மாற்றத்துல இதுல விடு வீடு, மடு மாடு, படு பாடு, தடு தாடு என்பது பொருந்தாத ஒன்றாகும். அடையக்கூடாத பழியை அடைபவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. அடையக்கூடாத பழியை அடைபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவர் என்பது சரியான பதில். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது என்ற வரிகளை இயற்றியவர் யார்? வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது என்ற வரியை இயற்றியவர் தாராபாரதி. பொருந்தாதது எது? அவனா, வருவானோ, நீதானே, யார்? இதுல பொருந்தாதது எந்த சொல்? ஆப்ஷன்ல இதுல யார் என்பது பொருந்தாத சொல்லாகும். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்வதிலும் சிறந்தது எது? பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்வதிலும் சிறந்தது பார்த்தீங்கன்னா அதனை மறத்தல் என்கிறார் வள்ளுவர். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் எதில் உள்ளன?
கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல் எந்த நூலில் வரும்? பத்துப்பாட்டு நூலில் உள்ளன என்பது சரியான ஒன்று. வானம் மூன்றிய மதலை போல இவ்வடியில் மதலை என்பதன் பொருள் என்ன? வானம் மூன்றிய மதலை போல, இந்த மதலை என்பதன் பொருள் தூணை குறிக்கும். சரியானதை தேர்வு செய்க. இதில் விலை பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல், விலை விரும்பு. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியான ஒன்று. விலை பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல், விலைனா விரும்பு என்பதை குறிக்கும். மொழியின் முதலில் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து எது? இது மொழி முதலில் வரும், இறுதியில் வரும். அந்த வினா எழுத்து ஏ என்பது சரியான ஒன்று. சரியான குறளை கண்டறிக. திருக்குறள்ல அந்த முதல் 4 சீர்கள்ல சரியான ஒன்று எது? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் என்பதுதான் சரியான குறளாகும். தமிழ் செய்யுட்கலம்பகத்தில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை தமிழ் செய்யுட்கலம்பகத்தில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது போப் அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை 600. காளையார்கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? இதில் தான் முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார். காளையார்கோவில் நடைபெற்ற ஆண்டு 1772 ஆண்டு. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவற்றுள் சிறந்த உரை யாருடையது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த 10 பேரில் சிறந்த உரை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரையாகும். தமிழ் ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தமிழ் மொழியை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர் என்பது சரியான ஒன்று. ஆ என்னும் சுட்டு எழுத்து சுட்டு திருபில் எவ்வாறு திரியும்? ஆ சுட்டு திருபில எவ்வாறு திரியும்? ஆங்கிறது என்னாகும்? அந்த அப்படின்னு தெரியும். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. ரகர ரகர வேறுபாடு. கரி கரி. கரின்னா ஆப்ஷன்ல யானையை குறிக்கும். கரி என்பது மிளகை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. கீழ்காணும் கூற்றுக்குரியவர் யார்? வெண்பா இயற்றுவதில் வல்லவர். தமிழின் முதல் குழந்தை கவிஞர். ஆன்சர் சரிதான். கவிமணி என்பது சரியான ஒன்று. யாரிடம் ஆக்கம் தானே வழிகேட்டு செல்லும்? யாரிடம் ஆக்கம் தானே வழிகேட்டு செல்லும்? அது யாரிடம்? ஆன்சர் சரிதான். தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம் தானே வழிகேட்டு செல்லும். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்று கூறியவர் யார்? தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் என்பது சரியான ஒன்று. அக்கால கல்வர்கள் எதில் என்ன செய்தனர்? அக்கால கல்வர்கள் பரி குதிரையில் பறித்தல், அதாவது உங்களுக்கு திருடனர், பறித்தல் செய்தனர் என்பது சரியான ஒன்று. பொருந்தாதது எது? அவன், இவன், அது, இந்நூல். இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பொருந்தாதது இந்நூல் என்பது பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் டி சரியான பதில். குறளை நிறைவு செய்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது என்ன வரும்? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்பது சரியான விடுபட்ட சொற்கள். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் இல்லாதவர் யார்? இதுல முடியரசன் இருப்பாரு, கம்பரதாசன், சுப்புரத்தினதாசன் இருப்பாரு. தாராபாரதி என்பது இல்லாதவர் ஆவார். ரகர ரகர வேறுபாடு.
ஊற ஊற. ஊரன்னா என்ன ஆகும்? ஊர்ந்து போகும். நகர. ஊரன்னா சுரக்க என்பது சரியான ஒன்று. நல்ல படைப்பாளி, கலைஞன் தியாகம், பவள மல்லிகை ஆகியன யாருடைய படைப்புகள்? நல்ல படைப்பாளி, கலைஞன் தியாகம், பவள மல்லிகை இது யாருடைய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் உடைய படைப்புகளாகும். தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அக் என்பது சரியான ஒன்று. மோந்து பார்த்தால் வாடும் மலர் எது? மோந்து பார்த்தா அந்த மலர் வாடிவிடும். அந்த மலர் அனிச்சம். மோப்பக்குளைய அனிச்சம்னு நம்ம பார்த்துருப்போம். அனிச்சம் என்பது சரியான ஒன்று. ஞானோபதேசம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஞானோபதேசம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷனில் வீரமா முனிவர் அவர்கள். கூற்று சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. கூற்று 2 அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குற்றெழுத்து வரும். இதில் கூற்று 1, 2 சரியான ஒன்று. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குற்றெழுத்து வரும். ஆப்ஷன் பி சரியான பதில். எந்நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். பொறாமை, பேராசை, சினம், இன்னாச்சொல், துன்பம். வள்ளுவர் கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் டி தான். பொறாமை, பேராசை, சினம், இன்னாச்சொல், துன்பம் என்பதை கூறவில்லை. பிரித்தெழுதுக. பரித்தோம்பி, பரிந்தோம்பி. இதை பிரிச்சா நம்மளுக்கு கிடைப்பது ஆன்சர் பரிந்து கூட்டல் ஓம்பி என்பது சரியான ஒன்று. சரியான தொடரை கண்டறிக. கதவை மெல்ல திறந்தான், வண்டி இழுப்பன காலை, கடலுக்கு வேறு பெயர் பறவை. இதில் அனைத்துமே சரியான ஒன்று தான். கதவை மெல்ல இத்து வந்துருச்சு, வண்டி இழுப்பது காலை, கடலோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா பறவை. அனைத்தும் ஆப்ஷன் டி சரியான ஒன்று. மயங்குழி பிழையற்ற தொடரை காண்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதில் சரியான ஒன்று பாருங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர் என்பது மயங்குழி பிழையற்ற தொடர். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. என் எழுதுகோள் இது என்ன வரும்? என் எழுதுகோள் இது அன்று என்பது சரியான சொல். எதிர்ச்சொல் அறிக. இரக்கம். இரக்கத்துக்கு எதிர்ச்சொல் ஏற்றம் என்பது சரி. இருவினை சொற்களின் வேறுபாடு. அலை, அலை. இதில் ஆப்ஷனில் அலை என்பது தயிரை குறிக்கும், அலை என்பது கடல் அலையை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. பிழையற்ற தொடரை காண்க. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு வரும், ஒருங்கிறது உயிர் மெய்யுக்குன்னு பார்த்துருக்கோம். இதில் சரியான ஒன்று. இதில் ஒரு அழகிய சிற்றூர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. இதில் ஓரு வந்திருக்கணும். இதில் ஒன்றுங்கிறதெல்லாம் தவறு. ஓருங்கிறது நாவும் வச்சுங்க. உயிர் எழுத்து வருவதற்கு முன்பு என்ன வரும்? ஓர் என்பது வரும். வேர் சொல்லை தெரிவு செய். வாடினான். இதனுடைய வேர் சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல வாடு என்பது சரியான வேர் சொல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரினிலும் கெடும். இக்குறளில் ஏமம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சரிதான். ஏமம் என்பது பாதுகாப்பு என பொருள்படும். பிழையற்ற தொடரை காண்க. சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான். அதாவது சித்திரை இத்துவல்ல, திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார். ஆப்ஷன் சி இதற்கு சரியான பதில். நோ என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஒரு மொழியில நோன்னா அதனுடைய பொருள் என்ன?
நோன்னா துன்பத்தை குறிக்கும். அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? இன்பம் என்பது சரியான ஒன்று. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. மதுரவசனி. இதுவும் நம்ம பார்த்தது தான். இது தேன்மொழி பாவை என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. கற்றவருள் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார்? கற்றவருள் கற்றவராக மதிக்கப்படுபவர் கற்றவர் முன் கற்றவற்றை தெளிவாக சொல்ல வல்லவர் தான் கற்றவருள் கற்றவராக மதிக்கப்படுகிறார் என்று வள்ளுவர் கூறுகிறார். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. இலாக்கா. இதுல இலாக்கா என்பது துறை என பொருள்படும். மாண்டான் என்பதன் வேர் சொல் என்ன? இதுல மாண்டான் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? மால் என்பதுதான் சரியான வேர்ச்சொல். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அடுத்ததுல அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். இதுதான் சரியான ஒன்று. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். இதுவும் தவறான ஒன்று தான். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. பின்வரும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று யாது? உன். இதுல வினைமுற்று என்ன வரும்? உண்டான் என்பது வினைமுற்று. உண்ட ஆ கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம்னு பார்த்தோம். ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதற்கு வினையெச்சம்னு நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுல சொல்றோம். அப்ப ஆனா பெயரெச்சம், ஊ ஈ கொண்டு முடிஞ்சா வினையெச்சம். இதுல உண்டான்கிறது வினைமுற்று ஆகும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். இக்குறளில் தேர்ந்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுல தேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து என பொருள்படும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. பிரசங்கம். பிரசங்கத்தை தமிழாக்கம் என்ன வரும்? ஆன்சர் சரிதான். சொற்பொழிவு என்பது சரியான தமிழாக்கமாகும். மிக்க இச்சொல்லின் வேர் சொல் என்ன? மிக்க இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும்? கண்டிப்பா மிகு என்பது வேர்ச்சொல்லாகும். முதலில்லார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இக்குறளில் மதலை என்ற சொல்லின் பொருள் என்ன? முதலில்லார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இதுல மதலை அப்படின்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா துணையை குறிக்கும். போ என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. போ இதனுடைய தொழிற்பெயர் என்னவா இருக்கும்? போக்கு என்பது தொழிற்பெயராகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. உடைகள் கிழிந்து விட்டது, உடைகள் கிழிந்து விட்டன, அதான் வந்து சரியான ஒன்று. உடைகள் கிழிந்து விட்டவை என்பது தவறுதான். இதுல ஆப்ஷன் பி தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். நுனி என்ற அடிச்சொல்லை வினையெச்சமாக மாற்று. இதுல ஊ ஈ கொண்டு முடியும். ஆனா இதுல வினையெச்சம் என்ன வரும்? இதுல நுனித்து என்பதுதான் சரியான வினையெச்சம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. இரவலர் எதிர்ச்சொல் என்ன வரும்? இரவலர் எதிர்ச்சொல் புரவலர் என்பது எதிர்ச்சொல்லாகும். உரிய விடையை தேர்ந்து எழுதுக. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் யார்? திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் ஆன்சர் சரிதான். மூத்த அறிவுடையார் என்பது சரியான விடை. பரிந்து எதிர்ச்சொல் தருக. பரிந்துன்னா பொருள் பார்த்தீங்கன்னா விரும்பி, அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? விரும்பு. வெறுத்து என்பது எதிர்ச்சொல்லாகும். பின்வரும் தொடர்களில் பிழையற்ற தொடரை காண்க. இதுல பறவைகள் நெல்மணிகளை கொத்தி தின்றன. தின்றதுங்கிறது தவறு. குதிரையும் யானையும் வேகமாக ஓடின. ஓடியதுங்கிறது தவறு. சென்னையிலிருந்து நேற்று வந்தான்தான் வரணும், வருவான் என்பது தவறு. இது பொது வழியன்று. இதுதான் வந்து பிழையற்ற தொடராகும்.
பண்பிலான் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? பண்பு இல்லான். அப்போ பண்பு இல்லாதவன், அதில் எதிர்ச்சொல் என்ன வருமோ? பண்புடையான் என்பது எதிர்ச்சொல்லாகும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நாஸ்டா. இதனுடைய தமிழாக்கம் ஆன்சர் சரிதான், சிற்றுண்டி என்பது சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடல் டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். விருப்பப்பட்ட உங்கள் மார்க்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.